மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல சந்தேக புத்தி சந்தேக புத்தி சந்தேக புத்தி அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலான்லாம் பாட்டு பாடுற அளவுக்கு வெஸ்டிங்களப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் தான் சொன்னேனே மக்களே, காலில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இது பொங்கல் மாதிரி போல. இது இந்த வாட்டர்மெலான்ன்ற நபர் காலில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் பிரவீனும் சும்மா இருக்கிறது இல்லை, அவரை போய் உரண்டை இழுக்கிறதும் சண்டை இழுக்கிறதும் அவர் ஒரு வேலையாவே பார்த்துட்டு இருக்கார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சாயந்தரமா நடக்கிற நிகழ்வுகள் நான் நினைக்கிறேன். என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலான் அந்த சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு வேணும் மாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வினோத்தும் இன்னொரு பக்கம் இவரும் போய் கலாச்சிட்டு இருக்காங்க. யாரு? பிரவீனோ வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த குரங்கு யாருன்னா வாட்டர்மெலான குரங்கு அப்படின்ற ஒரு இது கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதை பிடிச்சி அந்த குரம்பு வேணுமாமா, அதை பிடிச்சி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் என்ன இனிஷியலாகவே டார்கெட் பண்ணுறாங்க வாட்டர்மெலானை. ஸோ அதை கம்பேர் பண்ணியிருக்க தேவையில்லை. ஸோ ஒரு இது கூட கம்பேர் பண்ணி பேசுறதே தப்பு. இவங்க பாட்டு கேட்டால் பாட்டு பாடுறேன்ருவாங்க, பட் அந்த பாட்டை வந்து வாட்டர்மெலானை நோக்கி தான் பாடியது அப்படின்றதான் குறிப்பிடாத தகவல். ஸோ அது அன்வான்ட், இவங்க வாலண்டரியாக போய் அவரை உரண்டை இழுக்கிறாங்க. அதில் குறிப்பாக பிரவீன் நிறையவே பண்ணுறார். இது ஒன்றா அவர் மேலே தப்பு, ஃபஸ்ட்டு போய் உரண்டை இழுத்தது. ஓகே, உடனே வாட்டர்மெலான் என்னென்ன சொல்கிறாரு, உருவை கேலி பண்ணுறாங்க. எப்படி உருவை கேலி பண்ணுறாங்கன்ற மாதிரி கிச்சன் ஏரியாவில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உருவை கேலி பண்ணுறாங்க, அந்த லெவலுக்கு பெரிய ஆளா இவன் பெரிய லெவலா இருக்கானா, எப்படி உருவகேலி பண்ற லெவலுக்கு பெரிய ஆளா இருப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுவே தப்புன்றேன். முதல்ல உருவகேலின்றது தப்பு, நீங்க அதை கேளுங்க. அது என்ன உருவகேலி பண்றதுக்கு அவன் பெரிய ஆளா இருந்தாதான் உருவகேலி பண்ணணும்ட்டு, இதுவே தப்புன்றேன். அதை வந்து அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாரு. இவன் அவ்வளவு பெரிய ஆளா, இதுதான் தகுதி தராதரம் இதெல்லாம் வருது பாத்தீங்களா. இதுதான் வாட்டர்மெலான் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. ஸோ அவங்க பண்ணுறது தப்புனாலும் இவர் எடுத்துகிட்டு போய் வைக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் ஒரு பக்கம் அவருக்கு அகெயின்ஸ்டாகவே திரும்புது. அந்த எவ்வளோ பெரிய லெவலு இது எதுவுமே பேசக்கூடாது, அதை பேசுறதுக்கான தகுதி கிடையாது அந்த வீட்டை பொறுத்தவரையும். இதை வாட்டர்மெலான் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு, ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதை தான் ஆதிரி கேட்குறாங்க, உருவகேலின்ற மாதிரி ஆதிரி பேச வராங்க, வாட்டர்மெலான் பேச விடல. ஆதிரி வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆஹா, நீ ஏன் பேசுகிற ஆதிரி, நீ மூடிக்கிட்டு போய் உட்கார ஆதிரி அப்படின்ற மாதிரி தான் ஆதிரி அங்கே ட்ரீட் பண்ணுறாரு. ஓகே, அந்த லெவலுக்கு அவன் பேசுவானா? எப்படி அந்த லெவலுக்கு அவன் பேசுவானா? அவன் அழகா இருக்கானா சொல்லு, எப்படி அவன் அழகா இருக்கானா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் அந்த லெவலுக்கு பேசுவானா அப்படின்றது, அவன் அவளை அழகா இருக்கானா, இதுவும் தப்பு. அவன் அழகா இருக்கானா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. அவர் யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அது வந்து பொலிட்டிக்கலி இன்கரெக்ட். அது அப்படி பேசவே கூடாது. ஏன் அந்த ஆள் பர்சனலா பேசுறான், அவன் பெர்சனலா பேசுறான் அப்படின்னும் போது கிமி ஏன்லாம் சொல்லாதன்ற மாதிரி கிமி எச்சரிக்கிறாங்க. வாட்டர்மெலான் அது பர்சனலா தான் போறார், இவரும் போறார். ஸோ அவர் பர்சனலா பேசக்கூடாதுன்னா நீங்களும் போய் பர்சனலா தாக்கக்கூடாது. நீங்களும் போய் தாக்குறீங்க. அவர் அப்படி பண்ணது உருவகேலி பண்ணது தப்புன்னா அதை மட்டும் சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங்ல நீங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் சேர்த்துட்டு போய் சொல்றீங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு. ஓகே, ஏன் பர்சனலா பேசுறான்ற மாதிரி சொல்லும்போது இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் தும்புருதக் அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் வேற வெறுப்பேற்றும் போது ஒரு பக்கம் காண்டாயிட்டாரு வாட்டர்மெலான். காண்டாயிட்டு சந்தேக புத்தி அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலான் வேற. என்ன சார் இது, அவரு தான் பண்றாரு, நீங்களும் என்ன பண்றீங்களே புரியலையே. இவரும் ட்ரை பண்றாரு, சந்தேக புத்தின்னு பேசி இரிட்டேட் பண்ண ட்ரை பண்றாராம். பிரவீனும் அப்படியே சைலண்டா காமா இருக்காப்புல. உடனே உன்ன மாதிரி சும்மா இல்லை புரியுதா, எப்படி உன்ன மாதிரி சும்மா இல்லை புரியுதா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ நான் உன்ன மாதிரி தண்டை சோறு சாப்பிடல, வெத்து வெட்டா இல்லை, நான்லாம் வேற மாதிரி ஆளு, எனக்கோட ரேஞ்சே தனி அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஐயா எனக்கு வாய்ப்பு இல்லையா, எப்படியா ஓப்பனா சொல்றேன், நீ உன்ன மாதிரி நான் சும்மா இல்லைன்னும் போது எனக்கு வாய்ப்பு இல்லையா, வாய்ப்பு இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. உடனே நான் ஆர்டிஸ்ட் கிடையாது, எப்படி நான் ஆர்டிஸ்ட் கிடையாதுப்பா, நான் உங்களா மாதிரி இல்லைப்பா அப்படின்னும் போது உடனே நான் ஆர்டிஸ்ட் கிடையாதுப்பா. ஓகே, இவன் அப்புறம் என்ன பண்றாரு, இவனை பேசாத சொல்லு, ரொம்ப பேச ரொம்ப பேசுறான், இவனை பேச வேணான்னு சொல்லுங்கப்பா, பேச ரொம்ப பேசினான். அப்போ நீங்களும் பேசாமல் இருங்க. அவர் பேச வேணான்றப்பா நீங்களும் எல்லாத்துலேயும் கண்டென்ட் எடுத்துகிட்டு வர, அதோ கருத்தை எடுத்துகிட்டு வராமல் இருக்க சொல்லுங்க. வாட்டர்மெலான் அவரும் இருக்க மாட்டார், அவரும் எல்லாத்துலேயும் எடுத்துன்னு வந்து ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்காரு, அவரும் வாயை மூட மாட்டேங்கிறாரு. ஸோ ரெண்டு பக்கமும் நிறுத்தணும், ஒன்று நிறுத்திட்டு ஒன்று நிறுத்தினால பிரச்சனை. ஸோ அதில் ரெண்டு சைடுமே இது பண்ணணும், அது ரெண்டு சைடு நிறுத்தினாதான் பிரச்சனை நிற்கும், ரெண்டு சைடு நிறுத்த மாட்டாங்க. ஓகே, அப்புறம்
அங்க பிரவீன் ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க, அம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஐயா ஒரு சிறிதளவு கருணை காட்டுகள் ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டாரு பாருங்க பிரவீன். வாட்டர்மெலன் இன்னும் டென்ஷன் ஆயிட்டாப்ல. இப்படி ஒரு ரோலை பிளே பண்ண உடனே காலி. இல்ல குறிப்பா ரொம்ப பேசுறான்டா அவன், கலை ரொம்ப பேசுறான்டா, கலை ரொம்ப பேசுறான்டான்ற மாதிரி. இது இப்பத்தி பிரச்சனை இல்லை, வந்த வாரத்துல இருந்து இருக்கிற பிரச்சனை. பிரவீன் ராஜுக்கும் வாட்டர்மெலனுக்கும் இது வாரத்துல இருந்த பிரச்சனை. அவர் இந்த கலர் ரீதியா பேசுறதா இருக்கட்டும், எப்படி கலர் ரீதியா பேசுறதா இருக்கட்டும், பெரிய ஆளு ஸ்டாண்டர்ட் அதை ரீதி பேசுறதா இருக்கட்டும், இவன் வெட்டி பையன்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுல வாட்டர்மெலன் வீணாதான் அந்த சண்டையும் போடுகிறார் அப்படின்றது. பிரவீன் அதனால முழு ரைட் ஆயிட மாட்டாரு. பிரவீன் உருவகேலி பண்றதோ, இன்னொருத்தரோட இது வச்சு கம்பேர் பண்றதோ, இதெல்லாமே தப்பு. அவரும் எக்ஸ்ட்ரீம் போறாரு. அவர் ஒரு இடம் போறாருன்னா இவர் அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போறாரு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.